ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதை கண்டும் சோர்ந்து போய் விடாதபடி, எதை கண்டும் பயந்து போய் விடாதபடி, எதை கண்டும் இருதயத்தில் கவலைக்கு இடம் கொடுத்து அழுத்தத்தில் விழுந்து விடாதபடி, சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருடைய அன்பின் கரத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களுடைய தலையை உயரச் செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மாறாதவர் ஐயா, எவ்வளவு பெரியவர் அப்பா. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனுஷ கண்களிலும் தயவை கட்டளையிடுங்கப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எந்தெந்த காரியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு மலையை போல தெரிகிறதோ அந்த காரியத்தை பனியை போல மாற்றி அற்புதத்தை காணச்சேங்கப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனம் மாறட்டும், வியாதியும் மாறட்டும். வசிக்கிற வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தோடு கூட வாழட்டும் ஐயா. உடைய பிள்ளைகள் செய்கிற வேலையை, தொழில் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமேன்.